செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் ஆரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் எந்த தொழில் சேர்வலாக இருந்தாலும் அந்த தொழில்துறையில் லாபம் கிடைக்கும், செலவுகளும் ஆகும். அந்த செலவுகள் சுப செலவாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பு, தைரியமாக காரியங்களை செய்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள். அந்த சந்தோஷம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் 5ஆம் இடத்திற்குரிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள். ஜாதகருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. பூரிய புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் எந்த தொழில் செய்வதாலும் அதில் லாபத்தை அடைவீர்கள். குழந்தைகள் பேரில் தொழில் செய்தாலும் சரி, மனைவி பேரில் தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பேரில் தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர்களுடைய ஒற்றுமை இந்த வாரம் நன்றாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்த மனக்கசப்புகள் இந்த வாரம் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது செலவினங்களாகும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த செலவுகள் சுப செலவாகவே இருக்கும். தொழில் விருதுக்காகவோ அல்லது குடும்ப தேவைக்காகவோ செலவுகளாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மேஷ ராசிக்கும் நல்ல நாட்கள். மேஷ ராசியிலே பிறந்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திய 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது, 7 சனி இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபம், ஆஞ்சருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மேஷராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறார். தொழில்துறையில நல்ல விருத்தி முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ சுபகாரியங்கள் தடைபட்டிருந்தால் அந்த தடைகள் இந்த வாரம் விலகும் என்று எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வை இருப்பதனால் இந்த வாரம் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழிலும் நன்றாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தொழில் சனமான 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது மிக மிக உத்தமமானது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெற்று அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆகவே இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் நினைத்த இடத்தில் மாற்றலாகக்கூடிய அந்த வாய்ப்புகளும் இருக்கும். ஆக உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்றுத்தரும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள், நல்ல யோகத்தையும் அடைவார்கள். இந்த வாரம் ரிஷபராசியின் நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு முன்னேற்றம் நல்லபடியாக இருந்தாலும் திருஷ்டி சிறிது இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியே சொன்னால் அதில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக, திருஷ்டி பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு
நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வரலாம், அல்லது ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வரலாம். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறார். நல்ல பாக்கியம் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது தெய்வ காரியங்களுக்கு தலைமை தாங்குவீர்கள், தெய்வ காரியங்களை செய்வீர்கள். அதன் மூலமாக நல்ல பலன்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். தெய்வஸ்தல யாத்திரை உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை தேடி உங்கள் வீட்டில் இருந்த பெரியவர்கள் இதுவரை சண்டை போட்டதாலும் இனிமேல் உங்களை தேடி வருவார்கள். தந்தையின் அனுகூலம், தாயின் அனுகூலம் நன்றாகவே இருக்கும். 4ஆம் இடத்துக்கு அதிபதியான புதனும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது தாய் தந்தையின் ஆதரவும் இந்த வாரம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் சுக்கிரன் பார்வை இருப்பதனால் சகோதர வழியிலும் இருந்த பிரச்சனைகள் தீரும். சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது தொழில்துறையிலே வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பாடு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் தந்தை மீதும் தாயின் மீதும் மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் பரஸ்பரம் அன்பை உங்களுக்கு காண்பிப்பார்கள். இந்த வாரம் மிதுன ராசிக்கு நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்து மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஜன்ம குரு என்று இருப்பதனால், குரு வக்கரமாக உங்கள் ராசியிலே இருப்பதனால் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்றும் இருக்கிறது. கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அதன் மூலமாக வருகின்ற பிரச்சனைகள் தீர்வதற்காக இந்த வாரம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுன ராசியின் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதனால் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். முக்கியமாக மற்றவருடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் இருந்தாலே போதுமானது. குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும். 8ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தேவையில்லாமல் மற்றவர்களிடம் சம்பாஷணை, அதாவது பேச்சுக்களை பேசக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய உரிமைகளை நீங்கள் தலையிடுவதையும் தவிர்க்கப்பட வேண்டும். 8ஆம் இடத்திலே கிரகங்கள் இருப்பது சிறு உடல் உபாதைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் குருடைய பார்வை எல்லாவற்றையும் நீக்கும். தெய்வருளினால் பிரச்சனைகள் தீரும் என்று எதிர்பார்க்கலாம். 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது குலதெய்வத்தை வணங்கிவிட்டு எடுங்கள். அப்பொழுதுதான் முடிவுகள் நல்லபடியாக இருக்கும். விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது செலவினங்களாகும். அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். இந்த வாரம் கடகராசியிலே பிறந்த நல்லார்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூசத்திலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரம் முழுமைக்கும் தினசரி நவகிரகம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து விட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதுமே சுமூகமாக சந்தோஷமாக கழிக்க முடியும். இந்த பரிகாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. செலவினங்கள் வந்தாலும் சுப செலவாக இருக்கும். ஆகவே அதன் மூலமாக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவியும் பரஸ்பரம் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது மனக்குழப்பங்கள் ஏற்படும். சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மனக்குழப்பத்தை தவிர்ப்பதே நல்லது. 7ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன.
ஆகவே இந்த வாரம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்களுக்கும் மூட்டு வலி முதுகு வலி வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் கிழங்கு வகைகளை சாப்பிடுவதையும் இந்த வாரம் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் அஷ்டம் சனி என்று இருப்பதனால் ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. லாபஸ்தானத்திலே குருவான் இருக்கிறார். லாபம் கிடைக்கும், தொழில் லாபம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமணம் தடைப்பட்டு இருந்தால் விரைவில் நடக்கும். அஷ்டம் சனியாக நடந்து கொண்டிருந்தாலும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதனாலும் குரு பலம் உங்களுக்கு இருப்பதனாலும் திருமண தடைகள் இந்த வாரம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் சிம்மராசியில் நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டம்ஸ் நடந்து கொண்டிருப்பதனால் இந்த வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டு மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசி பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிறைய தொய்வுகள் இருக்கும். 6ஆம் இடத்துல புதன் இருப்பது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள். நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் எதிரிகளுடைய கையும் ஓங்கிதான் இருக்கும். ஆனால் குருடைய பார்வை கஷ்டப்பட்டு அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொன்னால் அதில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த வாரம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக அதை வெளியில் சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது தொழில்துறையிலே வேலைப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல குருவான் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. தொழில்துறையிலே வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். ஆகவே யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொண்டு பேசுவதுதான் மிகவும் சிறப்பானது. எதிர்களிடம் அகப்படாமல் இருப்பதுதான் நல்லது. 12ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது பலவிதமான மன சிந்தனைகள்னால் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். ஆனால் சரியான தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் கன்னிராசியில பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலேயே, அதாவது பிப்ரவரி 21 சனிக்கிழமை இரவு 7 மணி 7 நிமிடம் முதல் பிப்ரவரி 23 திங்கட்கிழமை இரவு 10 மணி 12 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 23 திங்கட்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த ஞாயிறு திங்கள் இந்த 2 நாட்கள் மாத்திரம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த முடிவையும் சிறிது யோசித்து நிதானித்து எடுப்பதுதான் மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, பொதுவாக உங்களுடைய கிரக சூழ்நிலை அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. ஆகவே இந்த வாரம் முழுமைக்கும் நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்திற்கு தினசரி 9 முறை வலம் வந்து குறைந்தபட்சம் 3 தீபங்கள் வைத்து விட்டு வாருங்கள். அவ்வாறு செய்தால் தோஷங்கள் எல்லாம் விலகி இந்த வாரம் நினைத்த காரியங்கள் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. துளாராசியிலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 23 திங்கட்கிழமை இரவு 10 மணி 12 நிமிடம் முதல் பிப்ரவரி 25 புதன்கிழமை இரவு 12 மணி 54 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியிலே பிறந்தவர் பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 25 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் முன்னாடி சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசி பலனாக
என்னதான் உங்களுக்கு சந்திராஷ்டகம் இருந்தாலும் இந்த வாரம் உங்கள் ராசினது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ பலத்தினால் எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்களை சிறு வில்லங்கம் இருந்தால் விரைவில் அது தெரிந்துவிடும். ஆகவே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வீடு நிலம் வாங்குவதற்கு சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கும். 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய 5 கிரகங்கள் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை விரைவில் இடம் கிடைக்க பெறுவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல சனிபான் இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அதன் மூலமாக வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். 9ஆம் இடத்திலே குருபான் இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியம், தாயின் ஆரோக்கியம் இரண்டும் நன்றாகவே இருக்கிறது. தெய்வ பலத்தினால் நினைத்த காரியத்தை நீங்கள் சாதிப்பீர்கள். லாபஸ்தானத்திலே கேதுவான் இருப்பது எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலையை உருவாகும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சந்திராஷ்ட தினத்தோடு மற்ற நாட்களே நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் துளாராசி நல்ல நாட்கள். துளாராசியில பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக பெரிய தோஷங்கள் எதுவும் கிடையாது. சந்திராஷ்ட தினமான பிப்ரவரி 24, பிப்ரவரி 25 இந்த 2 நாட்கள் மாத்திரம் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு குலதெய்வத்தை அனுசரித்து ஏதாவது பூஜைகள் செய்து விட்டு வாருங்கள். எந்த கோயிலும் இஷ்ட தெய்வ கோயிலில் கூட பூஜைகள் செய்யலாம். குலதெய்வ கோயிலில் பூஜை செய்யலாம். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார நடுவிலே, அதாவது பிப்ரவரி 25 புதன்கிழமை இரவு 12:54 முதல் பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை இரவு 3:52 வரை சந்திராஷ்டம். ஆகிய விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 வியாழக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வார ராசி பலனாக பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் சிவாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் வெற்றி கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். 4ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இருப்பது மாணவர்கள் கடுமையாக உழைத்து படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். தொழில்துறையிலே அதிகமான வேலைப்பொலி இருக்கும். வேலைப்பொலி இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்கள். அதற்குரிய வெகுமானம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனிபான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும். அவர்களுக்கு உடல் வலி காரணமாக மறதி ஏற்படும். ஆகவே அவர்கள் மறதி போக்குவதற்காக ஒரு பாடத்தையே திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துங்கள். நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். விட்டு கொடுத்து பேசினால்தான் அவர்களிடமிருந்து நீங்கள் நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே வயிறு உபதிரவம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே காரமான பொருட்களையும் உஷ்ணமான பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் சந்திராஷ்டத்துடன் சேர்ந்த அஷ்டம் குரு வருகிறது. ஆகவே இந்த வாரத்திலே அந்த சந்திராஷ்ட தினமான பிப்ரவரி 26, 25 இந்த நாட்களிலே நீங்கள் புதிய காரியங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது தொழில்துறையில் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அதிக வேலைப்பளு இருந்தாலும் அதில் நீங்கள் வளர்ச்சியும் பெறுவீர்கள், சந்தோஷத்தையும் அடைவீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசியிலிருந்து நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலிருந்து விசாகம் 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 23 திங்கள் நல்ல நாள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டம் குரு அதிகமான பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
ஆரோக்கியத்திலும் சரி, பண விஷயத்திலும் சரி அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டகம் இருக்கிறது. இந்த வார கடைசியிலே பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை இரவு 3:52 முதல் மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:57 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார கடைசியிலே பிப்ரவரி 28 சனிக்கிழமை, பிப்ரவரி 29 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களை நீங்கள் காரியங்களை எதுவாக செய்வதாக இருந்தாலும் சற்று யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பிற்பாடு சொல்கிறேன். இந்த வாரம் ராசிமனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளும் ஓரளவு நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அல்லது நல்ல தரிசனமும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. குருடைய பார்வையுடன் இருப்பது மிகவும் சிறப்பானது. ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். தாய்க்கு உடல் வலிகள், மூட்டு வலி, முழங்கால் வலி வர இருக்கிறது. ஆகவே அவர்கள் கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆயுர்வேதிக் மெடிசின் மூலமாக அவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாக அமையும். 7ஆம் இடத்துல குருபான் இருப்பது தெய்வம் நன்றாக இருக்கு. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் பலன் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் கிடைக்கும். 9ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறந்த அக்கறை தேவை. இந்த வாரம் முக்கியமாக தாய் தந்தை இருவருடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. இருவருக்கும் சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வாரம் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். தனுசு ராசியிலிருந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டமஸ்னியாக சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது சிறிது ஆரோக்கியத்தில் குறைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறிது குறைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். இதற்கெல்லாம் பரிகாரமாக இந்த வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுக்க நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். 3ஆம் இடத்திலே சனிபான் இருப்பது வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளை எல்லாம் நீக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையிலே நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் மற்றவருடன் பேசும்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 3ஆம் இடத்துல சனிபான் இருப்பதனால் இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல குருவான் இருப்பது கொடுக்கல் வாங்கல் மிகுந்த அக்கறை தேவை. 6ஆம் இடம் குருவான் இருப்பது வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. இந்த வாரம் மகர ராசி நல்ல நாட்கள். மகர ராசியில் இருந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கை இந்த வாரம் இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் முழுமைக்கும் தினசரி நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தை 9 முறை வலம் வருவது மிகவும் சிறப்பானது.
அது முடியாதவர்கள் குறைந்தபட்சம் வியாழக்கிழமை என்று குருபவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நெய்திமம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசி ஓரளவு பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செல்வான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் ராசியிலே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கிறான 5 கிரகங்கள் இருக்கின்றன. சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்கத்தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆக தெய்வ பலம் இருக்கு. தெய்வ பலத்தினால் எல்லா காரியத்தையும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அவருடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 5ஆம் இடத்துல குருபகவான் இருப்பது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். அதற்கான மருத்துவம் செய்தாலும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் குருபகவான் 5ஆம் இடத்திலே இருப்பதனால் உங்களுடைய மாணவர்கள், அதாவது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற உங்களுடைய மாணவர்களும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற உங்களுடைய வேலையாட்களும் நன்மைகளை அடைவார்கள். மேலும் இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். விரைவில் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் தீர்ந்த நன்மைகளை அடைவீர்கள். இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. 7ஆம் இடத்துல கேதுவான இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. அது கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் கும்பராசியில் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்த அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 28 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, என்னதான் நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக சிறு காரிய தாமதங்கள் ஆகும். அந்த தாமதங்கள் விலகுவதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சிகள் நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசியின் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார். பொதுவாக ராசியிலே சனி பகவான் இருப்பது உடல் வலிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் வலிகள் மூலமாக சிறிது அவஸ்தைப்படுவீர்கள். வேலைப்பளு மிக மிக அதிகமாக இருக்கும். நிறைய காரியங்கள் வேலைகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள். அதற்குரிய ஊதியத்தை நீங்கள் விரைவில் பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கும் கூட வேலைப்பளு அதிகமாக இருக்கும். மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். சலிக்காமல் செய்யுங்கள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். 6ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆக இந்த வாரம் செலவுகள் மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானமும் செலவும் சம அளவிலே இருக்கும். விரையாதிபதி உங்கள் ராசியிலே இருப்பதனால் செலவுகள் மிக மிக கட்டுக்கடங்காமல் இருக்கும். இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். என்றால் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற அனைத்து கிரகங்களுக்கும் குருடைய பார்வை இருக்குது. ஆகவே தெய்வ பலத்தினால் சுப விரயங்களாகவே நடக்கும். ஆகவே பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதனால் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆகவே வேலை பளுவும் அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டினாக இந்த வாரம் முழுமைக்கும் மீனராசி பிறந்தவர்கள் சகல விதமான நன்மைகளும் அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.